ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மிஷா அகர்வால் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் நிறைய பதிவு போடுவாங்க. தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல பேருக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பலவிதமான சமூக இணையதளங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போனோம். ஏகப்பட்டது இருக்குது. அதில் தன்னுடைய திறமை எங்கு ஜெயிக்கிறதோ அங்கு தன்னுடைய பதிவை போடுவாங்க. அதன் அடிப்படையில் ஃபாலோவர்ஸ் மற்றபடி இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே வருவாங்க. அது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்கும். அதன் அடிப்படையில் அவர்களுக்குன்னு ஒரு சின்ன அமௌண்ட்லாம் அந்த கம்பெனி தருவாங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஒவ்வொன்றுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எடுத்தோன்னே அந்த கம்பெனியில் காசை நீட்டிட மாட்டாங்க. அவங்க ஒன்றும் சும்மா போலியாக இதானவங்க கிடையாது. அவர்களை வியாபார நோக்கத்தோடு ஏதோ ஒரு வீடியோ போட்டு விடுவாங்க, ஒரு விளம்பரத்தை போட்டு விடுவாங்க. அதில் அவங்க காசை சம்பாதிப்பாங்க. அதை வைத்து இவர்களுக்கு காசு யார் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவர்களுக்கு காசை பங்கிட்டு கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம், 45%, 55%. அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு இணையதளமும், அது யூடியூப் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், மற்றபடி இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அடிக்கிட்டே போகலாம், எக்ஸ்ட்ரா பதிவாகட்டும், ஒவ்வொன்றுக்கு ஒரு டார்கெட்டு, ஒவ்வொன்றுக்கு ஒரு மதிப்பு, ஒரு தன்மை வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் மிஷா அகர்வால் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகம். அவர் பார்த்துருக்கிறாரு. இந்த ஒரு 4-5 மாதமாகவே ரொம்ப சோகமாக, பய உணர்வோடு, பதட்ட உணர்வோடு, கலக்கத்தோடு, என்ன ரொம்ப மனச்சோர்வோடு காணப்பட்டிருக்கார். அதன் அடிப்படையில் அவங்க அக்கா கேட்டிருக்கிறாங்க, என்னடி இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கே அப்படிங்கிறப்ப, இல்லை இன்ஸ்டாகிராமில் என்னுடைய ஃபாலோவர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதான் என்னை பின்தொடர்பவர்கள், அவருடைய நிகழ்வுகளை பார்ப்பவர்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, மனசு வருத்தமாக இருக்குது, மனசுக்குள்ள கவலையாக இருக்குது, மனசு ரொம்ப பயந்துவார் இருக்குது. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் என் வாழ்க்கை தொலைந்து விடுமோ, இதனால் என் வாழ்க்கை குறைந்து விடுமோ, நான் இறந்து விடுவோம் அப்படின்னா பயங்கரமான டைலாக்லாம் பேசியிருக்காங்க. இதுதான் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ரீல்ஸு சம்மந்தப்பட்டவங்க, மற்றபடி ஒரு சில யூடியூப்பில் போட்டாலும் சரி, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் அதிகமாக இருக்காங்க, நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே ஒரு மனநோயாக இருக்குது. இப்போ நாங்களாம் யூடியூப்பில் பண்ணுறோம் அப்படின்னா போட்டதோடு சரி, நல்லதாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மீடியமாக இருக்க பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்கிரைப் இருப்பாங்க, ஃபாலோவர்ஸ், மற்றபடி வியூஸாக வரும். அவ்வளோதான். பெருசாக நம்ம இதை பெரிதாக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம அந்த மாதிரி ஒரு சமநிலைப்பாடு இருந்தால் தான் கட்டாயமாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல், மற்றபடி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை நம்ம மிக பெரிய ஆளாக மாற முடியும். வியூஸ் குறைஞ்சி போச்சு, மற்றபடி ஃபாலோவர்ஸு குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? அது அவர்களுடைய வெளிப்பாடு. மக்கள் ஒரு சினிமா எடுக்கிறாங்க, நல்லா பப்ளிக் ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துருச்சு, பிரச்சனையே கிடையாது. எதிர்பார்த்து எடுப்பாங்க, டவுனாக போயிடும். அப்போ என்ன பண்ண முடியும்? தற்கொலை பண்ணிக்கலாமா? அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மிஷா அகர்வால் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க, தன்னுடைய அக்காட்ட சொல்லியிருக்கிறாங்க. சொல்லக்கூடிய சமயத்தில் டக்குன்னு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி தூக்கு போட்டுக்கிட்டாங்க. தற்கொலை. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப மனம் ஒன்றாத ஒரு செயல், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். என்ன அப்படின்னா, அவருடைய மிகப்பெரிய ஆசை என்னென்னா, 1 மில்லியன் அளவுக்கு ஃபாலோவர்ஸ் நான் கொண்டு வரணும். அது என்னால் முடியாமல் போச்சு. இருக்க குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்களே, 35 மில்லியன் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. இப்படி ரொம்ப அப்பப்போ கவலைப்படுவாங்க. இவங்க மனசை தேய்த்திருக்காங்க. இருந்தாலும் அவர்கள் அந்த அம்மா மிஷா அகர்வால் அதையே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, டக்குன்னு ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி மிஷா அகர்வால் நம்ம இடையே இல்லை. மற்றபடி அவர் போட்ட யூடியூப், மற்றபடி அவர் போட்ட இன்ஸ்டாகிராமில் போட்ட அத்தனை வீடியோஸ் இருக்குது. இதுதான் ஆள் இல்லை அடுத்த ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு. அப்படிங்கிறப்ப இது எந்த அளவுக்கு ஒரு மனநோயாக இன்றைக்கு பெருகிவிட்டது அப்படி நினைக்கிறப்ப உண்மையிலே மனசு வருத்தமாக தான் இருக்குது. இதை வச்சு நடிகை டாப்ஸி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதான் இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. டாப்ஸி அதாவது சோசியல்
மீடியா தான் வந்து வாழ்க்கைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைச்சேனோ அது நடந்து விட்டது. ஆமாம், இளைஞர்களை இதை விட்டு விடுங்கள். ஆமாம், உங்களுக்கு உலகம் வேறானது, உங்களுக்காக இன்னொரு உலகம் காத்து கொண்டிருக்கிறது. இது உலகம் கிடையாது. தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் சொல்லி போட்டு ரொம்ப மனசு வேதனையாக அந்த பதிவை போட்டிருக்காங்க நடிகை டாப்ஸ். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு குணம், உண்மைதான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து செல்ஃபோன் வந்ததுக்கு பின்னால் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டமே இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஒன்றுமே இருக்காது, அவன் நோண்டிக்கிட்டே இருப்பான். ஒன்றும் இல்லையா, எவனுக்காவது மெசேஜ் அனுப்ப வேண்டியது, அவன் ஏதாவது மெசேஜ் அனுப்புறான்னு சொல்லி போய் தூண்டிக்கிட்டே உட்காந்துருப்பான். இது ஒரு ரகம். இப்போ ரீல்ஸ் அப்படிங்கிற மோகம், அது கான்செப்டு சம்பந்தமெல்லாம் தன்னுடைய மானத்தை இழக்கக்கூடிய அளவுக்குலாம் பல ரீல்ஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் பதிவு என்பது தங்களுடைய கருத்தை, யூடியூப்ல ஒரு வீடியோ போறதெல்லாம் வந்து தங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான். அப்படி மற்றபடி வந்து அதை மக்கள் எந்த அளவு ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற பல விஷயம், அதை விட்டுப்பட்டு ஏற்றுத்தான் ஆக வேண்டும்ங்கிறதா வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு போடக்கூடிய சமயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒழிய, நம்ம சொன்னோம்னா மக்கள் வந்து கேட்க வேண்டும் என்ற அவசியம் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், டக்குன்னு ஃபாலோவர்ஸ் குறையக்கூடிய சமயத்தில், சப்ஸ்கிரைப் குறையக்கூடிய சமயத்தில் ஸ்ட்ரெஸ் ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும். ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா இதே மட்டும் வாழ்க்கை இல்லை. மிஷா அகர்வால் போன்றவர் நான் சொல்லிக்கொள்வது, சமூக வலைத்தளம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைகள் எத்தனையோ இருக்குதுங்க. மனைவி இருக்கா, கணவன் இருக்கா, குழந்தைகள் இருக்கு, அவர்களை படிக்க வைக்க வேண்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நல்லது கெட்டது சொல்லி அடுக்கிட்டே போகலாம். அவைகளை நினைத்து நாம் வாழ்க்கையை பெரிதுபடுத்தி தன்னுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொள்ளுமே விட, இவர்களை போன்று எடுத்த உடனே சம்பந்தமே இல்லாமல் ஒரு சமூக வலைத்தளத்துக்கு அடிமையாகி அதில் வந்து ஃபாலோவர்ஸ் குறைந்து போச்சு அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில். அப்போ இவருடைய மனம் வந்து எந்த அளவுக்கு திறமையாக இருந்ததோ அந்த அளவுக்கு மனசில் வந்து பலம் இல்லை, பலவீனமாக இருந்தார்கள். இந்த பலவீனம் வந்து எல்லா மனிதர்களுமே, குறிப்பாக பெண்களை பல விஷயங்களில் சாகடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பல விஷயம். ஏன்ப்பா சமீபத்தில் கூட பாருங்கள், ஏகப்பட்ட சம்பவங்கள். கல்யாணங்கிற கான்செப்டில் விவாகரத்துங்கிற கான்செப்ட் அதிகமாக போயிட்டு இருக்கிறது பல பெண்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும், ஆண்களை விட பெண்கள் தற்கொலையில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கண்கூடான மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கையாக தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால் வந்து எதாக இருக்கட்டுமே, வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை, அது வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வாழணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? எத்தனையோ வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் இருக்கு, சரிங்களா? அதனால வந்து பாடல்களே இருக்குது, சினிமா பாடல் நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் அவைகளெல்லாம் கேட்டு நாம் மன உணர்வை வெளிப்படுத்தி அதன் அடிப்படையில் வாழ்கின்ற பொழுது கட்டாயமாக வந்து வாழ்க்கை நன்றாக இருக்கு. அதை விட்டு போட்டு இது இல்லாட்டி இன்னொன்று அப்படின்னு போயிடணும். இது இல்லாட்டி இன்னொன்று கட்டாயமாக வரும். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு தோல்வி என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காது, வாழ்க்கையில் சரிவுகளை கொடுப்பாது. ஆக வந்தவரை லாபம் என்பதுதான் வாழ்க்கை. ஆமாம், அதே நேரத்தில் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதையெல்லாம் விட நடப்பதை நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அந்த வாழ்க்கை வெற்றி பெறும். அதை விட்டு விட்டு சம்பந்தமே இல்லாமல் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தற்கொலை என்பது உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மனித சமுதாயத்து மிகப்பெரிய இழுக்கு. அதைத்தான் வந்து நடிகை டாப்ஸி வந்து சொல்லியிருக்கிறாங்க. எதை நினைத்து பயந்தேனோ அது நடந்து விட்டது, நடிகை டாப்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது எத்தனை பேருக்கு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே மனசு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.